எனக்கு அன்பாக தேவனின் சத்தங்கள் நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட சங்கீதத்தின் புத்தகம் 24வது அதிகாரம் 9வது வசனம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். என்னமா வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். நம்ம யாராவது ஒரு வீட்டுக்குள்ள போக வச்சு நம்ம ரொம்ப ஹைட்டான்னு என்ன பண்ணுவோம், நம்ம குடிஞ்சு போவோம். ஆனா வேதம் சொல்லுது வாசல்களே, அந்த வாசலை உயர்ங்க. மகிமையின் ராஜா, ராஜாதி ராஜா, யூதாவுக்கு சிங்கம் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரா, அந்த வாசல் வழியை பிரவேசிக்கிறார். அனாதி கதவுகளை உயருங்கள், கதவுகள் உயர்ந்த ஏன் தேவன் உள்ள வர மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறாரு. இன்னைக்கு கூட உங்க குடும்பத்தை பார்த்து உங்க வீட்டுக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ள நுழைய போறாரு. மகிமையின் ராஜா பிரவேசிக்க போறாரு. மகிமையின் ராஜா பிரவேசிச்சா அங்க என்ன ஆகும்? சந்தோஷம், சமாதானம், ரட்சிப்பு, விடுதலை, அவ்வளவுதானே. அப்போ ஒரு ராஜா ஒரு வீட்டுக்குள்ள வந்தாங்க, அங்க எல்லா குறைவுகளும் மாறி அந்த ராஜா என்ன சொல்றாரோ அந்த அரசாங்கமே அதுக்கு கட்டுப்படும். அப்ப நம்ம மகிமையின் ராஜா இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுக்குள்ள வரைச்சே, அவரோட அந்த பரலோக அரசாங்கமே உங்க வீட்டுக்குள்ள வரைச்சே ஒரு குறைவு இருக்காது. அந்த மகிமையின் ராஜா உங்க வீட்டுக்குள்ள வரணும்னு நீங்க விசுவாசிச்சு ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா மகிமையின் ராஜா இன்னைக்கு வீட்டுக்குள்ள பிரவேசிக்க போறாரு. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை சொல்லி இருக்கிறபடி ஆண்டவரே, வாசல்களை உயருங்கள், கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்க போக அந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரை ஒவ்வொரு வீட்டோட வாசல்களும் கதவுகளும் உயரும்படியாக என்னென்ன தடையாக இருக்கும் மகிமையின் ராஜா பிரவேசிக்க விடாதபடிக்கு எந்த வாசல்கள் எந்த கதவுகள் தடையாக இருந்தால் எல்லா தடைகளும் ஆண்டவரை உடைத்தெறிந்து மகிமையின் ராஜா பிரவேசித்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சமாதானமும் சந்தோஷமும் சௌக்கியமும் ஆரோக்கியமும் பாதுகாப்பும் ரட்சிப்பு கொடுத்து விடுதலை கொடுப்பதற்காக நன்றி ராஜா. எல்லா பயங்கள் நீங்கி போகட்டும், எல்லா தோல்விகளும் ஜெயமாக மாறும், எல்லா துக்கங்களும் சந்தோஷமாக மாறுவதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.